அண்ட் எப்போ பசங்க பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க சொல்கிற விஷயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் வீட்டில் கொடுக்க மாட்டாங்க, இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிற பசங்க நம்ம லிசன் பண்ணாதது மூலியமாகவும் ரெசிஸ்ட் பண்ணுறது மூலியமாகவும் அவங்களோட ப்ரெசன்ஸை நம்மளுக்கு ஃபீல் பண்ண வைக்கணும்னு யோசிப்பாங்க. அதனாலேயே நிறைய தடவை நம்ம சொல்கிற விஷயத்த அவங்க கேட்கறது இல்லை. எந்த மாதிரி பசங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டாக நோ சொல்லுவாங்க. அண்ட் நீங்கள் ஒரு விஷயத்த பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க டோன் அண்ட் பாடி லாங்குவேஜ் பற்றி தெரியும் உங்களுக்கு, அவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்த அக்செப்ட் பண்ண போகிறது இல்லை அப்படின்ட்டு. அண்ட் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா மார்னிங்ல இருந்து சாப்பிட்ற விஷயமாகட்டும், கிளாத்ஸ் சூஸ் பண்ணுறதாகட்டும், என்ன துணி அவங்க போடணும், என்ன கலர் சூஸ் பண்ணணும், எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் எப்பவுமே எது நீங்கள் சொன்னாலும் ஏன் ஏன் ஏன்னு கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு அந்த இன்டென்ஷன் புரியும். அந்த ஏன்ற கேள்வி அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குற கேள்வி இல்லை, பட் அதை மறுபடியும் தள்ளி போடுறதுக்காகவும் வேணான்றதுக்காகவும் கேட்குற ஏன்ற கேள்வின்ட்டு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா தென் உங்க பசங்க பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்றாங்கன்னு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இதை நம்ம எப்படி மாற்ற முடியும், ஒவ்வொரு ரூட் காஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோடனே அந்த ரூட் காஸை எப்படி நம்ம சரி பண்ண போகிறோங்கிறதே உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோவை.